ஐந்தறிவு அதிசயம். செல்லப் பிராணிகள் செய்யும் சேட்டைகளும் செயல்களும் நம்மை சிந்திக்கவும் செயல்படவும் வைக்கும். பல வகையான செல்லப் பிராணிகளை வளர்த்து வந்தாலும் நம்மில் அதிகமானோர் விரும்புவது நாய்களைத்தான். பந்தத்தை தொலைத்த பெரும்பாலானவர்கள் பாசத்தை பெற பணத்தை கொட்டி கலப்பின நாய்களை விலைக்கு வாங்கி அவைகளுக்கு சத்தான உணவுகளுடன் ட்ரைனிங்கும் கொடுத்து அதன் சேட்டைகளையும் செய்கைகளையும் பார்த்து ரசிக்கிறார்கள். ஆனால் தெருவில் சுற்றித் திரிந்த நாட்டு நாய் பிரசவித்த சாதாரண நாய்க்குட்டியை எடுத்து வந்த ஒருவர் வெள்ளை நிறத்தில் துருதுருவென இருந்த அந்த நாய்க்குட்டிக்கு சீனு என்று செல்லமாக பெயரிட்டு தம் பிள்ளையைப் போல் வளர்த்தார். நேசம் காட்டிய எஜமான் வீட்டுக்கு விசுவாசமாக தன் வேலைகளை மட்டுமல்லாமல் அவர்களுக்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வந்து கொடுத்து பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தி வருகிறது அந்த சீனு என்ற செல்லப்பிராணி. புதுக்கோட்டை மாவட்டம் சேந்தாங்குடி கிராமத்தில் கூலி வேலை செய்து குடிசை வீட்டில் வாழ்ந்து வருபவர் விவேகானந்தன். செல்லப்பிராணிகள் வளர்ப்பதில், அதுவும் நாய்கள் வளர்ப்பதில் ஆர்வம் கொண்ட இவர் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு தெருவில் சுற்றித் திரிந்த நாய் ஒன்று பிரசவித்த குட்டியை எடுத்து வளர்த்து வந்ததுடன் அவற்றை சொல் பேச்சு கேட்கும் தம்முடைய செல்லப்பிள்ளையாக மாற்றினார். இன்றைக்கு சினிமாவில் நடிக்கப் போகும் அளவுக்கு அதன் செய்கைகள் பலரின் கவனத்தை ஈர்த்து வருகிறது. சாதாரணமாக குளத்தில் நீச்சலடிக்கவும் கடைக்கு சென்று வரவும் சீனுவுக்கு கற்றுக் கொடுத்ததை சுவாரஸ்யமாக கூறும் அதன் உரிமையாளர் சீனு அவற்றை கவனத்துடன் கற்றுக்கொண்டு இன்றைக்கு பலரின் கவனத்தையும் ஈர்த்து வருவது பூரிப்பாகவும் பெருமையாகவும் உள்ளது என்கிறார் மகிழ்ச்சியுடன். வெளிநாட்டுலலாம் இது பெரிய சாதனையா பண்றாங்க. நம்மளும் அப்படி ஒரு டிஃபரெண்டா பண்ணுவோங்கிற ஒரு எண்ணத்துல நான் இதை பண்ணியிருக்கேன். இதுடைய விஷயம் என்னன்னு சொன்னா, நான் இவ்வளவு தூரம் வளர காரணம் இந்த நாயை பயிற்சி 3 வருஷமா பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கேன், சின்ன குட்டியில இருந்து. இது இங்க இருக்க பொதுமக்கள் எனக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்தாங்க. அக்கம் பக்கத்து வீட்டுகள்லையும் எனக்கு இது பண்ற நல்லா இருக்கு அப்படிங்கிற ஒரு இதை கொடுக்கவும் நான் இது நல்லா ஒரு விழிப்புணர்வோட ஒரு முயற்சியோட பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை விட்டுட்டு என்னால் வெளியிலலாம் எங்கேயும் போக முடியல வேலைக்கு. வீட்டிலையும் கொத்துழைப்பு நிறையா கொடுத்துருவாங்க. இதை நாங்கள் ஒரு மிருகமாக பார்க்காம ஒரு கூட பிறந்த ஒரு பிள்ளையாகவும் நாங்கள் பாதிச்சுக்கிட்டு வர்றோம். இன்ன வரையும் அப்படித்தான். சொல்வதை எல்லாம் செய்யும் சீனுவின் செய்கைகள் அதன் உரிமையாளரை கவர அதற்கு சின்ன சின்ன வேலைகளை கொடுத்து பார்த்தார்கள். அவற்றையும் கனகட்சிதமாக முடித்த சீனுவை பார்த்த குடும்பத்தினர் மட்டுமின்றி அக்கம் பக்கத்தினரும் ஆச்சரியம் அடைந்தனர். 3 வயது ஆன சீனுவிடம் வெள்ளைத்தாளில் வீட்டிற்கு தேவையான பொருட்களை எழுதி கொடுத்தால் கூடையை வாயில் கவ்வியபடி சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கடைக்கு சென்று பொருட்களை வாங்கி வருகிறது. அது மட்டுமல்லாமல் போக்குவரத்து நிறைந்த நெரிசல் மிகுந்த சாலையில் நிதானமாக நின்று கடந்து செல்வதும், ரேஷன் கடைக்கு சென்று பொருட்களை வாங்கி கொடுத்தால் கொண்டு வருவதும், பொருட்களின் பெயர்களை சொன்னால் அவற்றை உடனடியாக எடுத்து வந்து உரியவரிடம் கொடுப்பதும், அதைவிட செல்போன் செனுங்கினால் உடனே எடுத்து வந்து உரியவர்கள் எங்கே நின்றாலும் அவரிடமே வந்து கொடுக்கிறது என்று ஆச்சரியமடைகிறார்கள் அப்பகுதியை சேர்ந்தவர்கள். அவங்க சீட் எழுதி கொடுத்துருவாங்க. தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு பால் பிஸ்கட் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடும். சேந்தாக்குடி போயிடும். காலையில சாயங்காலம் வாங்கிட்டு போயிடும். ரெகுலரா வருது. 3 வருஷமா வருது. 2 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள தங்கள் கடைக்கு கூடையுடன் வரும் சீனு கூடையை கீழே வைத்துவிட்டு தங்களை பார்க்கும். வந்ததை அறிந்து அவர்கள் எழுதி கொடுத்து அனுப்பிய பால், பிஸ்கட் போன்ற பொருட்களை கூடையில் போட்டுவிட்டால் போதும். மறுபடியும் கூடையை கவ்வியபடி கிளம்பிவிடும். காலையும் மாலையும் வந்து செல்லும் இவை கொடுக்கும் பொருட்களை உரியவர்களிடம் கண்ணும் கருத்துமாக சேர்க்கிறது. கடந்த 2 வருடங்களாக தங்கள் கடைக்கு வந்து செல்லும் இந்த சீனு வருபவர்களை கவர்வதுடன் இப்பகுதியிலும் பிரபலம் என்று பிரமிக்கிறார்கள் கடைக்காரர்கள். உயிரினங்களிடம் பாசத்தை காட்டு, அது பயனை கூட்டும் என்று சாதாரணமாக வளர்த்து வந்த சீனுவின் செயல்களும் பலரையும் சிலிக்கவும் சிந்திக்கவும் தான் வைத்துள்ளது. விசுவாசமாக வளர்க்கப்பட்ட சீனுவிற்கு சினிமாவில் நடிக்கும் வாய்ப்பும் வர இந்த வளர்ப்பு நாய்க்கு வந்த மௌசைப்பாரேன் என்று சிலர் வாயடைத்து நின்றாலும் இந்த அதிசய குணாதிசயங்களை கொண்ட சீனுவை நினைத்து பெருமைப்படவும் தான் செய்கின்றார்கள். லோட்டஸ் செய்திகளுக்காக புதுக்கோட்டையிலிருந்து ஆரோக்கியராஜ் மற்றும் நாகேஸ்வரி சவுந்தரராஜன்.